சர்வே என்ன சொல்லுதுன்னா முன்னணியில் வந்து கணபதி ராஜ்குமார் அவர் இருக்காரு, ரெண்டாவதா வந்து ஏடிஎம்கேல இருக்கவர் இருக்காரு, மூணாவது வந்து அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு அந்த அவங்க ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சர்வே சொல்லுது. இதுதான் கள நிலவரமா. எடப்பாடி பெரிய கவுண்டரு, அண்ணாமலை சின்ன கவுண்டரு. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்பது வந்து வருஷத்துல 365 நாட்களும் நடக்கிற இடம் தமிழகம். நீங்க 4 முறை வந்தானா 40 முறை வந்தானா, நாங்க கஷ்டப்படும் போது நீங்க வரலையா சார்? அண்ணாமலை வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காரு. வானதி சீனிவாசன் அவங்க வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. ஏதோ கருத்து வேறுபாடு இருக்க மாதிரி தெரியுது. அந்த தொகுதியில போட்டி போட ஆசைப்பட்டாள். ஆர்எஸ்எஸோட டோட்டல் பேக்கப் வந்து அண்ணாமலைக்கு இருக்கு. பிரதமரே நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் வானதி நின்று இருந்தா எஸ்பி வேலுமணி கூட பேக் அடிச்சிருப்பாரு. வானதி வந்து நாளைக்கு மத்திய மந்திரி ஆயிடுச்சுன்னா கோவை பெல்ட்ல இருக்க ஆட்கள் எல்லாமே பேருக்கு தான் அங்கே ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மில் எல்லாமே குஜராத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டியை ஃப்ராட் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதிமுக வாக்குகள்ன்றது வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள். பாஜகவும் திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கல. அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிடல, அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமாக தான் இதை கொண்டு போறாங்க. ராகுல் காந்தி அவர் பண்ண அந்த ஸ்வீட் வாங்கினது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லாரோட கவனத்தை ஈர்த்த மாதிரி இருந்தது. அவருக்கான அன்பு பரிசை வந்து நான் ரோட கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னும் போது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய். அண்ணாமலையால எடப்பாடி கெட்டு போச்சு, அண்ணாமலையால வானதி சீனிவாசன் அந்த எபிசோடு கெட்டு போச்சு, அண்ணாமலையால வேலுமணி கெட்டு போச்சு. கட்டு சோத்துல பெருச்சாலின்றீங்களா? கரெக்டா அண்ணாமலை தான். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் சார். கட்சிகள்லாம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த நிலையில் எந்த கட்சி இதெல்லாம் எல்லாருமே 40க்கு 40 தான் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கட்சி அதிகமாக வந்து ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிக இடங்களை கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? திமுக தான் சார். இந்த தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா போன 2 பாராளுமன்ற தேர்தலை போல தான் இந்த தேர்தலும். அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை. நீங்கள் இந்த எலெக்ஷன் களத்தில் ஒரு வித்தியாசமான சினாரியோ பார்த்திங்கன்னா, பாஜக வந்து திமுகவை எதிர்த்து பயங்கரமாக பேசுது. பிரதமர் மோடி திமுகவை வந்து அடுத்த எலெக்ஷனில் இருக்காதுன்னு பேசுகிறார். சரிங்களா? மோடியை வந்து மோசமாக வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து விமர்சிக்கிறார். ரைட்டுங்களா? இந்த கடுமையான விமர்சனங்கள் ரெண்டும் மோதிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவும் திமுகவை தான் விமர்சிக்குது. சரிங்களா? பாஜக வந்து அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. அதிமுகவும் பாஜகவை பெரிய அளவுக்கு விமர்சிக்கலை. அதாவது திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக விமர்சிக்கலை. அதே மாதிரி பாஜகவும் திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கல. ஸோ இந்த பேசிக்கா வந்து இது ஒரு ட்ரை கார்னர் கண்டெஸ்ட். அப்போ களத்துல 3 பேர் தானே இருக்காங்க. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. 3 அணிகள் தானே. 3 வேட்பாளர்களும் சண்டை தானே போடணும். அப்போ திமுகவும் அதிமுகவை அடிக்கணும், அதிமுக பாஜகவை அடிக்கணும், பாஜக வந்து அதிமுகவையே அடிக்கணும், திமுகவையே அடிக்கணும். ஆனா ப்ராபகண்டா வைஸ் நீங்க இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா முழுக்க பிஜேபி வர்சஸ் டிஎம்கே. பிஜேபி கடுமையா டிஎம்கே அட்டாக் பண்ணுது. கண்டிப்பா. அதிமுக வந்து அப்படியே இருக்குது. அப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இந்த தேர்தலில் நம்ம அதிமுக வாக்குகளை வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டு. ஓகே. அதாவது அதிமுக வாக்குகள்ன்றது வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள். ஜெயலலிதா வந்து கரசேவைக்கு ஆரம்பிச்சவங்க, ரைட்டுங்களா? ஆடு மாடுகளை பலியிடுவதற்கு தடைன்னு சொன்னவங்க, ராமர் கோவில் அயோத்தியில தானே கட்டுவாங்க, வேற எங்க கட்டுவாங்க அப்படின்னு கேட்டவங்க. இதெல்லாம் வந்து சாஃப்ட் இந்துத்துவா. எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு, இது சாஃப்ட் இந்துத்துவா. திராவிட இயக்கத்தோட வடிவமைப்புல வரக்கூடிய சாஃப்டஸ்ட் போர்ஷன் அது. இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து எம்ஜிஆரை இழிவுபடுத்தினாங்க, ஜெயலலிதாவை வந்து தவறா நடத்தினாங்க, அவங்களுக்கு வந்து அவமானங்களை விதைச்சாங்க அப்படின்றத பிரதமர் பேசுறாரு. ரைட்டுங்களா?
இவங்க வந்து நாங்க ஒரே ஒரு டேர்ம் தான், நாங்க மாநில நலன்களுக்கு எதிரான கட்சி, தேசிய கட்சிகள் எல்லாமே மாநில நலன்களை வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலவரத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு டேர்ம் தான் ஏடிஎம்கே கையிலேருந்து வருது. அதே நேரத்துல இந்தியா கூட்டணி வந்து ஒன்றும் ஜெயிக்காது அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வித்தியாசமான இந்த தேர்தல் களத்துல எப்படியாவது இந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டுகள், குறிப்பாக அந்த முற்போக்கு வகுப்பினர்னு சொல்லுவீங்களா, 10% இடஒதுக்கீடுக்குள்ள போறாங்க இல்லைங்களா, அந்த 10% இடஒதுக்கீடுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய வாக்குகளை ஃபார்வர்ட் கேஸ்ட், அந்த வாக்குகளை அவங்க அது வந்து சாஃப்ட் இந்துத்துவா வாக்குகள், ப்ரோ ஜெயலலிதா வாக்குகள், அந்த வாக்குகளை வந்து இந்த முறை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிஜேபியுடைய ஒரு கால்குலேஷன். ஏடிஎம்கே வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் பிஜேபியோட கால்குலேஷன். கூடவே தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்களுடைய வாக்குகள், தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்குகள், இங்க வடபகுதி வந்தா பாமக வன்னியர்கள் வாக்குகள், இப்படி வந்து பிஜேபிக்கு ஒரு சைஸபிள் ப்ரொபோர்ஷனை கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அங்க ஃபீட் ஆனதுனால தான் நரேந்திர மோடி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ப்ரைஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழல் என்பதற்கு, இது எல்லாத்தையும் ஓவர்லேப் பண்ணி திமுகவுடைய பிரச்சாரம் என்பதற்கு, அதுக்கு எதிராக திமுக என்கிற கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி நரேந்திர மோடியுடைய பிரச்சாரம் என்பது இந்த தேர்தலில் நம்ம பார்க்க முடியுது. முன்னெப்போது இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஷுவல் தேர்தலாக தான் இருக்கு. போன 2 பாராளுமன்ற தேர்தலும் யூஷுவல் தேர்தலாக தான் இருந்தது. 2 பாராளுமன்ற தேர்தலையும் மோடிக்கு எதிரான அலை தான் தமிழகத்தில் வீசிச்சு. அதுல எந்த விதத்திலையும் வித்தியாசம் இல்லாத ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தலும் அமைஞ்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதற்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே கூட நிறைய வித்தியாசம் இருந்தது. சட்டமன்றம்னு வரும்பொழுது வேற லெவல்ல ஓட்டு வந்தது. அதிமுகவுடைய வாக்குகள் வந்து போன பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசமே சில பர்சன்டேஜ்கள் தான், ஓட்டுகள் தான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃபைட்டு கொண்டு போச்சு. ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலில் என்ன கண்டிஷன்ஸு, என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இருக்கிறதுனால தான் இந்த தேர்தல் வித்தியாசமாக இருக்குது. இதில் அதிமுகவுடைய பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிடல, அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமாக தான் இதை கொண்டு போகிறாங்க. ஆனால் இதில் ராகுல் காந்தி அவர் பண்ண அந்த ஸ்வீட் வாங்கினது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாரோட கவனத்தை ஈர்த்த மாதிரி இருந்தது. அது என்ன காரணம் சார்? ஏன்னா இவர் வண்டியில் வராரு, அவர் இறங்கி நேராக போய் கடையில் போயிட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு அசால்ட்டாக வராப்புல, இறங்கி நேரம் போல சென்ட்ரல் மெரிடியன் கிராஸ் பண்ணி அசால்ட்டாக போகிறாரு. இந்த ரெண்டுமே வந்து ஓட்டு கேட்குறதாக தான் வராங்க பண்ணுறாங்க. ஆனால் இதை தாண்டி இது ஈஸியாக வந்து மக்கள் கனெக்ட் பண்ணி அதுதான் கனெக்ட் பண்ணுறது. இப்போது ராகுலோட 2 யாத்திரைகளும், பாரத் நியாய யாத்ரா, பாரத் ஜோடோ யாத்ரா, ரெண்டுமே வந்து அந்த அந்த அவ்வளோ பெரிய குடும்பத்தை சார்ந்த அந்த பையனுக்கு அது வந்து அவங்க பிளட்லேயே வருது. அது இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், எல்லாருக்குமே வேறு மாதிரி இருந்தது. ராஜீவ் காந்தி மட்டும் கொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பிஜேபியில் அந்த நாட்டில் இல்லை, இந்தியாவிலே வந்திருக்க முடியாது. அவர் இறந்தது வந்து இந்திய சரித்திரத்தையே புரட்டி போட்டுருச்சு. அது ஒரு பெரிய செட்பேக்காக போச்சு. அந்த மாதிரி அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குணம், ஸ்டாலின்றவர் வந்து அவங்க மதிக்கக்கூடிய ஒரு பெரிய லீடரு. ராகுலோட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மக்கள் தலைவர், தமிழகத்துக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கான அன்பு பரிசை வந்து நான் ரோடை கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னும் போது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு ஸ்டாலின் அதை எடுத்துக்கிறாரு. அந்த கோவை கூட்டம் வந்து பிரம்மாண்டமான கூட்டம், மிக பிரம்மாண்டமான கூட்டம். கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான அந்த கூட்டம். இந்த ஃப்ளோ அவங்களுக்கு இயல்பாக இருக்கு, இயல்பாக வருது. ஓகே சார். பெரிய அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதிகள்லாம் வந்து நிறைய பரபரப்பு கிளப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதில் ரொம்பவே முக்கியமானது வந்து அந்த கோவை மாவட்டம்.
அந்த கோவை தொகுதியில் வந்து அண்ணாமலையா தன்னோட பேச்சால் வந்து அதிரடி காட்டினாலும் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் அங்கே வந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று அங்கே மிகப்பெரிய தான் வந்து மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற லெவலில் தான் வந்து, ஏன்னா பிஜேபியில் மற்ற வேட்பாளர்கள் எங்கே இருக்காங்கன்னு அதிகமாக வெளியே தெரியாத அளவுக்கு அவரோட இருப்பை வச்சுக்கிறார். அந்த ஸ்டேஜில் அங்கே ஒரு சின்ன ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் வந்து அங்கே 4 முனை போட்டியில் வந்து முன்னணியில் வந்து அவர் கணபதி ராஜ்குமார் அவர் இருக்கார், 2வதாக வந்து ஏடிஎம்கேல இருக்கவர் இருக்கார், 3வது வந்து அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு அவங்க ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே சொல்லுது திமுக தான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க. இதுதான் கள நிலவரமாக அண்ணாமலை வந்து 3வதாக இருக்கார் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் நிஜமா சார்? ஆமாம் சார், அண்ணாமலை வந்து 3rd தான். என்னோட அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து அந்த அர்பன் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த டீம் அங்கே வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்தார். ஆனால் ரூரலுக்கு அவரால் போக முடியல. ஓகே, அவர் எதிர்பார்த்தது வந்து இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்து அண்ணாமலை வந்து அங்கே ஒரு வேட்பாளரானா அண்ணாமலையை அவங்க ரூரலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, இவருக்கு ரூரலுக்கு அங்கே கொண்டு போகிறதுக்கான கட்சி அமைப்பு ஸ்தாபனம் என்பது அங்கே இல்லை அவருக்கு. ஓகே, அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் கூட ரூரலில் இருக்காங்க. கோவைகளில் சின்னியம்பாளையம் மாதிரி பல பகுதிகளில் வந்து கம்யூனிஸ்டுகள் கூட இருக்காங்க. அது இல்லாமல் மதிமுக ஒரு விதத்தில் மதிமுக சிம்பத்தைசர்ஸ் நிறைந்த பெல்ட் வந்து கோவை. ஓகே, அது கணேசமூர்த்தி, கண்ணப்பன், பழைய கண்ணப்பன் அப்படி வரும், அந்த பெல்ட்டில் வரக்கூடிய தொகுதி. கோவை வந்து விஷயம் என்னன்னா, கோவை வந்து 95 கவுன்சிலர்களை செந்தில் பாலாஜி ஜெயிக்க வச்சார். அவர் எந்த மாநகராட்சியிலையும் 95 கவுன்சிலர்கள் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஓகே, செந்தில் பாலாஜி ஜெயிக்க வச்சார். ஆனால் அங்கே எலெக்ஷன் பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அங்கே வந்து பரிசு பொருள், பணம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கே இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் போயிருக்கு, உள்ள கீழே இறங்கியிருக்கு. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இவரால் ரூரலுக்குள்ளே போகவே முடியாது. கோவை ரூரலுக்குள்ளே அண்ணாமலையால் போகவே முடியாது. பல இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. அதில் வந்து கணபதி ராஜ்குமார் வந்து செக்யூர் பண்ணுறாரு. ஏடிஎம்கே வந்து எவ்வளோ தொலைவுக்கு மேலே வருதோ, சிங்கே ராமச்சந்திரன் எவ்வளோ தொலைவுக்கு ஜம்ப் பண்ணி மேலே வருதோ அவ்வளோ தொலைவுக்கு அண்ணாமலை கீழே போயிட்டே இருப்பார். ஓகே, ஓகே. சரி, இன்னொரு அந்த சர்வேல முக்கியமான விஷயமா குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, அந்த கடந்த மோடியோட அவரோட 10 வருஷ ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது என்னவா இருக்குன்னா, பணமதிப்பிழப்பு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்ததுக்கப்புறம் நிறைய தொழில்கள் வந்து அங்கே முடங்கிருச்சு அப்படின்னு ஒரு ஃபேக்ட் வந்து சொல்கிறாங்க. எடுத்து எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இது உண்மைதானா? ஏன்னா நிறைய தொழில்கள் வந்து அங்கே முடக்கப்பட்டது தானா? கோவை மட்டும் இல்லை தம்பி, ஓகே, திருப்பூர், ஈரோடு எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம். இப்போது இந்த கோவை பெல்ட்டில் இருக்க ஆட்கள் எல்லாமே பேருக்கு தான் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மில் எல்லாமே குஜராத்துக்கு போயிடுச்சு. ஓகே, ஏன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டியை ஏமாத்தினா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, இது குஜராத்தில். ஓகே, ஜிஎஸ்டியை நீங்கள் ஃப்ராட் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் இங்கே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. இடுபொருட்கள் அதுக்கான ஜிஎஸ்டி வந்து இங்கே ரொம்ப கடுமையாக பிடிக்கிறாங்க. ஓகே, நூல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக பிடிக்கிறாங்க, அங்கே இல்லை. ஓகே, இப்போது நீங்கள் குஜராத் மட்டும் இல்லை, வங்காளதேசம் ஓகே, அவங்க வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பின்னலாடை விஷயங்களில் நம்மளோட காம்படிட்டிவாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஜிஎஸ்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது, ரா மெட்டீரியலுக்கான வரியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, அதனால வராங்க. ஸோ கோவையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டது ஜிஎஸ்டி, பெரிய அளவுக்கு பாதிப்பு. ஓகே, தொழிற்சாலைகள்லாம் நசுக்கப்பட்டது. மீடியம் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ். ஓகே, எம்எஸ்எம்இஸ் தான் கோவையுடைய அடையாளம். ஜிடி நாயுடு உட்பட எல்லாருமே எம்எஸ்எம்இ தான். அந்த எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் இயங்கவே முடியல. இப்போ இங்கே சென்னை அம்பத்தூர்லேயும் வந்து அதே நிலவரம் தான்.
ஸோ இந்த ஜிஎஸ்டி தாக்குதல் என்பது மிக மோசமான ஒரு தாக்குதல். இதில் ஜிஎஸ்டியில் நம்ம இவ்வளவும் கஷ்டப்பட்டு கொடுத்தா கூட நமக்கு 29 பைசா தான் கிடைக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு 2.7 பைசா, கண்டிப்பாக அவங்களுக்கு 2 ரூபாய் சம்திங் 3 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த தாக்குதலை வந்து தாங்க முடியாது அப்படின்றத வந்து அந்த தொழில்துறை உணருது, அந்த மக்களும் உணர்றாங்க. எனக்கு இப்போ அண்ணாமலை அப்படின்னா முன்னாடியே ஒரு 4-5 வருஷமாக தெரிஞ்ச ஃபேஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கி ராமச்சந்திரன் அப்பா வந்து எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச ஃபேஸ். கணபதி ராஜ்குமார் அவர் இப்போ இவர் பேர் அறிவிக்கப்பட்டப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு இவர் எம்பி கேண்டிடேட்னு தெரியும். இவர் முன்னணியில் போகிறார். ஏன்னா அங்கே வந்து வேலுமணி அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோவை தொகுதி, அதில் வந்து இவர் முன்னணியில் வராருன்னா இவரோட பின்புலம் என்னவா இருக்கும், என்ன காரணம் சார்? சார், அங்கே வந்து நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாமே இடைத்தேர்தல்கள் மாதிரி தான் நடைபெற்றது. அண்ணன் வேலுமணி வந்து ஃபுல்லாக பணம் கொடுத்து தான் விளையாடி இருக்காரு, ரைட்டுங்களா? சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் பணம் கொடுத்து தான் விளையாடி இருக்காரு. இப்போது இவர் வந்து முன்னாடி போகிறதுக்கான ரீசன் வந்து இவர் ஒன்று வந்து செந்தில் பாலாஜியோட சாய்ஸ். ஓகே, செந்தில் பாலாஜியோட கட்சியில் வந்தவர். அங்கே வந்து அவர் அதிமுகலேருந்து வந்தவர். அதிமுகவில் இருக்கும்போதே வேலுமணிக்கு எதிராக இருந்தவர், மேயராக இருந்தவர். அதுக்கான ரீச் எல்லாமே வந்து அவருக்கு இருக்குது. அவர் தெரிஞ்ச ஆள், நான் கான்ட்ரவர்ஷியல். அதே மாதிரி கவுண்டரு, எல்லாமே கவுண்டர் தானே, 3 பேரும் கவுண்டர் தானே. இப்போ ஒரு அரேனா வந்து செட் பண்ணுறாங்க. எடப்பாடி பெரிய கவுண்டரு, அண்ணாமலை சின்ன கவுண்டரு. அப்போ இவர் கேட்குற கணபதி ராமன், நான் மட்டும் என்னையா கவுண்டரு, நானும் கவுண்டர் தானே. இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டு. திமுகவுடைய ஸ்தாபன பலம், கட்சி, அது இல்லாமல் செந்தில் பாலாஜி உருவாக்கியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் தூக்கிட்டு போகுது. ஓகே ஓகே சரி. இதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த சர்வேல சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த 10 வருஷம் ஆட்சியில் வந்து மோடி அவர் ஒரு தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துட்டு போகிறாரே தவிர, எலெக்ஷன் டைமில் வந்துட்டு போகிறாரே தவிர, பெருசாக வந்து இப்போ இங்கே நிறைய வந்து இங்கே புயல் வரும்போது எங்கேயுமே வந்து வரவே இல்லை. அதே மாதிரி இங்கே பெரிய இடர்பாடுகள் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவர் கவனிக்க மாட்டார். இப்படி தான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது கோவையோட குற்றச்சாட்டு மட்டும் தானே, இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட குற்றச்சாட்டு. அவர் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. ஓகே, வெள்ள பாதிப்பின் போது அவர் வரல, ரைட்டுங்களா? நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, ராஜ்நாத் சிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ள பாதிப்புக்கான தொகை கொடுக்கணும் இல்லையா, அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அது வந்து தமிழகத்துக்கு சரியான முறையில் வரல, 1 ரூபா கூட கிடைக்கல அப்படின்ற ஸ்டாலினுடைய பேச்சு வந்து பெரிய அளவுக்கு ஈடுபடுது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஈடுபடுது. நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்கணும். தமிழை நாங்கள் வளர்க்குறோம் சொல்லிட்டு தமிழுக்கு நிதியே ஒதுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, அது எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும்போது நிதி ஒதுக்கலைன்ற உண்மை வந்து வெளியில் வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக. உண்மை வந்து அணுகுண்டை விட வலிமையானது. நீங்கள் வந்து எவ்வளோ ஒதுக்குனாலும் அந்த உண்மைகள் வந்து சுடும், உங்களை நிர்வாணமாக சுடும். அந்த சுடல் வந்து தமிழக மக்கள் மத்தியில் போகுது. அது இல்லாமல் பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்பது வந்து வருஷத்தில் 365 நாட்களும் நடக்கிற இடம் தமிழகம். வருஷத்தில் 365 நாட்களும் நடக்கிற இடம் தமிழகம். ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எப்படி? இப்போ அண்ணாமலை வந்து உளறி பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார். ஒரு கொஸ்டினுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணுறதே கிடையாது, சுற்றி வளைச்சி வந்து தான் ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. அதுக்குள்ளே அந்த கொஸ்டின் நல்லிஃபை ஆகிடும். பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் நடக்கக்கூடிய தமிழகத்தில் நீங்கள் 4 முறை வந்தாண்ணா, 40 முறை வந்தாண்ணா, நீங்கள் வர்றது ஃபங்க்ஷனுக்கு தானே வரீங்க. அது வந்து தமிழர்கள் பார்ப்பாங்கல்ல. நாங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் வரலையா சார்? கோவை தொகுதியை பார்க்கும்போது தெரியுது, அண்ணாமலை வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காரு. வானதி சீனிவாசன் அவங்க எம்எல்ஏ அவங்க பக்கத்தில் உட்காந்து வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. உண்மையிலே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா, இல்லை இன்னும் அந்த போட்டி வந்து நிலவுதா சார்? அந்த கட்சிக்குள்ளே யார் பெரியாள் அப்படிங்கிற போட்டி நிலவுதா? ஏன்னா பார்க்கும்போது ஏதோ கருத்து வேறுபாடு இருக்க மாதிரி தெரியுது. அந்த தொகுதியில் போட்டி போட ஆசைப்பட்டாள். எப்படி நயினார் மாதிரி போட்டி போட ஆசைப்பட்டாள். வானதியை வந்து கட்சி மேலிடம் அலோவ் பண்ணல. அண்ணாமலையை தான் அலோவ் பண்ணுறான். இவர் எப்படியாவது பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பது அவங்களுக்கு இருக்குது. அது அலோவ் பண்ணுறாங்க.
ஸோ வானதிக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. சப்போஸ் வானதி நின்று இருந்தா நம்ம எஸ்பி வேலுமணி கூட பேக் அடிச்சிருப்பார். ஓகே. வானதியை வந்து எம்பி ஆக்கிறதுக்கு மறைமுகமாக உதவுவார். ஓகே. வானதி வந்து நாளைக்கு மத்திய மந்திரி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு எஸ்பி வேலுமணிக்கு ஒரு பெரிய கை வானதி அப்படின்றதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அது வந்து இப்போ அண்ணாமலையால் அதுவும் கெட்டு போச்சு. அண்ணாமலையால் எடப்பாடி கெட்டு போச்சு, அண்ணாமலையால் வானதி சீனிவாசன் அந்த எபிசோடு கெட்டு போச்சு, அண்ணாமலையால் வேலுமணி கெட்டு போச்சு. எல்லாமே ஸ்பாயிலர். அதாவது கட்டு சோத்துல பெருச்சாலின்றீங்களே, ஓகே, கரெக்டாக அண்ணாமலை தான். சரி, எப்படி சார் ஒரு தலைமை வந்து அப்புறம் ஏன்னா நம்புது அப்படிங்கிற கேள்வி வருது சார். அதுதான் சார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது எல்லாராலையும் கருவறைக்குள்ளே போக முடியும், பூஜை பண்ண முடியும். கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கிறவனால கூட கருவறைக்குள்ளே போக முடியும். அவனுக்குரிய பக்தி என்பதற்கும் சாங்கியம் என்பதற்கும் இறைவன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கருவறைக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் போக முடியாது. ஏன்? அவங்கள தான் வந்து அங்கீகரிக்கிறாங்க. BL சந்தோஷ் அப்படின்ற ஒரு பெரிய RSS பிரமுகர் இவரை அங்கீகரிச்சார். ஓகே. RSS இவர் அங்கீகரிச்சு. ஓகே. அது மேலே வரைக்கும் இருக்கு. BL சந்தோஷ் தான் RSS-ஆல நியமிக்கப்பட்ட ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி. அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டா பேச முடியும். அந்த மாதிரி ஆள். அவர் தான் கர்நாடக தோல்விக்கு காரணம். நிறைய தோல்விகளுக்கு அவர் தான் காரணம். தென்னகத்துல வந்து பிஜேபி இல்லாம போனதுக்கு காரணம் BL சந்தோஷ் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு RSS ஆர்கனைசர், RSS நிர்வாகி. பிஜேபின்றது சாதாரண கட்சி இல்லை. 1925ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடங்கின டைம்லேயே இந்த கட்சியும் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 3 தத்துவம் தான்: காங்கிரஸோட சோசியலிசம், கம்யூனிசம், இந்துத்துவம். இந்த இந்துத்துவம் தான் இப்போ மேலே வருது. அந்த இந்துத்துவத்தை கைட் பண்ணுறது RSS தான். அதுதான் கமலஹாசன் சொன்னார், உங்களோட தலைநகர் நாக்பூர், RSS தலைநகர் நாக்பூர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல RSS-ஓட டோட்டல் பேக்கப் வந்து அண்ணாமலைக்கு இருக்கு. ஓகே. அதனால பிரதமரே நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. சரி, அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு MP கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, உட்காந்து மீடியா முன்னாடி பேசுகிறதாகட்டும், கேள்வி கேட்குறப்ப அவர் கொடுக்குற பதிலாகட்டும், இதெல்லாம். இன்னொன்று, அவர் தொகுதியில் வந்து மக்கள் சொன்ன கருத்து என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக இருக்கார், ஆனால் அவரோட செயல்பாடுகள் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள்னு இன்னைக்கு ஒரு பெரிய இது இருக்கு. யூடியூப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, இதுக்குள்ளே வந்து அண்ணாமலை பிரபலம். அதனால தான் இப்போ மதன் கௌரியை கூப்பிட்டு வந்து மதன் கௌரியுடைய இன்டர்வியூவை எடுக்கிறார். ஏன்னா அது வந்து யூத்துக்கு ரீச் ஆகுது. ஓகே. அது 1.6 மில்லியன் போயிருக்கு. என்னோட இன்டர்வியூஸும் போயிருக்கு. 1.6 மில்லியன்லாம் நானும் என்னோட இன்டர்வியூஸும் போயிருக்கு. அது போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கான ரீச் வந்து இளைஞர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்காங்க. இவங்க கட்சியே சமூக வலைத்தளங்களில் தான் நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் குரங்குங்கன்றதும், குரங்கு மாதிரி என்ன சுற்றி வரீங்கன்றதும், நீங்களாம் வந்து பல்லுப்படாமல் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்து கமெண்ட் அடிக்கிறதும் எல்லாமே பண்ணுறாரு. இவர் வந்து பேசிக்காக மக்களுடைய இஷ்யூஸை என்ன, இப்போ ஜிஎஸ்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு கோவைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போது இவர் தமிழக பாஜக தலைவராக இருந்து கோவையை ரெப்ரசன்ட் பண்ணுறவராக இருந்தால் கோவையில் வரக்கூடிய அந்த சிறு MSME தொழிற்சாலைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசலாம். அங்கே அதில் வரக்கூடிய இப்போது பருத்திக்கு வரக்கூடிய வரி, அதிக வரி, அந்த தொழில்கள் பாதிக்கப்படுவதில் ஏற்படக்கூடிய மத்திய அரசின் தாக்கங்கள், இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணலாம், ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இவர் 3 வருஷமாக இருக்கார் தலைவராக. இந்த ஆராய்ச்சி அவர் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை அவர் சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. வெறுமனே உதயநிதியை திட்டுறது, ஸ்டாலினை திட்டுறது, வெறுமனே திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதுக்கான ஒரு காங்கிரீட்டான ஒரு மெட்டீரியல் என்பது இருக்கணும், பேசணும். அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அவர் வந்து பின்தங்கி தான் இருக்கார், பயங்கரமாக பின்தங்குறார் தம்பி. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 18%,
19%. இதெல்லாம் வந்து திமுக அதிமுக இல்லாத வாக்குகள் வந்து தமிழகத்தில் 15%. ஓகே. அதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா வாக்குகள் இருக்கு, நான் வந்து 25% தாண்டுவேன், 30% தாண்டுவேன் அப்படின்றதான் அண்ணாமலையோட சேலஞ்ச். ஓகே. அந்த சேலஞ்சு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. ஓகே. ஒரு சில தொகுதிகள், குறிப்பிட்ட தொகுதிகளில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தருமபுரியாக இருக்கலாம், கோவையாக இருக்கலாம், தேனியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஆல் த ரூல்ஸ் வில் ஹாவ் எக்ஸெப்ஷன். எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு உண்டு. ஓகே. ஆனால் விதிவிலக்குகள் என்றுமே விதியாகாது. எக்ஸெப்ஷன்ஸ் வில் நாட் பிகம் அ ரூல். இது வந்து ப்ரோவோ. அந்த மாதிரி தான் இது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே. கோவைன்றது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே. அதில் அண்ணாமலைன்றது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே. அது எந்த அளவுக்கு எக்ஸெப்ஷனாக இருக்குன்றத வந்து ரிசல்ட்டு தான் சொல்லும். ஓகே. ஆனால் ரிசல்ட்டில் ஒரு வின்னிங் பாசிபிலிட்டின்றது கட்டாயமாக கிடையாது. ஓகே. சரி, இவ்வளவு நேரம் உங்கள் நேரங்களை ஒதுக்கி கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.